ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மார்கழி மாதம் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் பகற்பத்து ராப்பத்து உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். வைணவர்களுக்கு கோயில் என்றாலே அது திருவரங்கம்தான். திருவரங்கத்தில் ஆழ்வார்களையும் அவர்களது திருமறையாம் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சிறப்பிக்கும் விதமாகவே முதலில் இப்பகற்பத்து ராப்பத்து உற்சவம் கொண்டாடப்பட்டது. எப்போது ஆழ்வார்கள் அவதரித்தார்களோ அவர்களால் பாடல் பெறுவதற்காகவே திருவரங்கனும் பூமியில் அர்ச்சாவதாரத்தில் பல நிலைகளாக அவதரித்தாராம். அப்போது முதல் வைகுண்டம் இருளில் மூழ்க, கீழ்வானமாகிய பூமியோ ஒளி வெள்ளத்தில் மூழ்கியதாம். எப்படி புரட்டாசி மாதத்தில் பெருமாளை சேவித்து வேண்டும் வரம் பெறலாமோ அப்படியே மார்கழி மாதத்தில் அவரை தரிசித்து நல்லருள் பெறலாம். ஆம், ஆண்டாளின் திருப்பாவை கேட்டு மகிழ்ந்திருக்கும் வேளையில் கேட்டதை கொடுப்பார் திருவரங்கன். இன்று திருப்பாவையிலிருந்து 16ஆம் பாசுரம். இன்று மார்கழி 16ஆம் நாள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப் பாடுவான், வாயால் முளமுன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலை கதவும் நீ கேலோரெம்பாவா. இதன் பொருள், எங்களுக்கு தலைவனான நந்தகோபனுடைய அரண்மனையை காப்பவனே, கொடிகள் கட்டப்பட்டு விளங்கும் தோரண வாயில் காப்பானே, மணிகள் கட்டிய அழகிய கதவின் தாழ்பாளை திறப்பாயாக, ஆயர் குலச் சிறுமியரான எங்களுக்கு பறை தருவதாக மாயனும் நீலமணி போன்ற நிறமுடையவனுமான கண்ணன் நேற்றே வாக்களித்தான். அவன் துயில் நீங்கி எழுவதற்கு பள்ளி எழுச்சி பாட தூய்மை உடையவர்களாய் நாங்கள் வந்துள்ளோம். தலைமை பண்புடையவனே, முதல் உனது வாயால் மாட்டேன் என்று சொல்லாமல் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கும் நிலைக்கதவை திறப்பாயாக. திரண்டு வந்த ஆயர்குலப் பெண்கள் நந்தகோபனின் கோயில் காவலனையும் வாயில் காவலனையும் கதவை திறக்கச் சொல்வதாக அமையப்பெற்ற 16ஆம் பாசுரம் முதல் 20ஆம் பாசுரம் வரை விண்ணோர்களை எழுப்புகிறாள் ஆண்டாள் பிராட்டி. இப்பாசுரத்தில் விண்ணோர்களாகிய ஜெய விஜயர்களுக்கு சொல்வதாக அமையப் பெற்றிருப்பதை காணலாம். நாமும் அவ்வரங்கன் தாழ் பணிந்து அவனருள் பெறுவோமாக. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.